தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கலாவுக்கு இளமதி தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜோசியர்கிட்ட கலாவுக்கு மொட்டை போடணும் அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு, இந்த இளமதி தான் அப்படிங்கிறது இப்ப கலாவுக்கு நல்ல தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. இப்ப இளமதிய கூப்பிட்டு நேரடியாவே கலா வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்பவே போய் பரமகிட்ட சொல்றேன் உன்னைய பத்தி. நீ தான் எனக்கு மொட்டை அடிக்க சொன்னதா, நான் ஜோசியர் சொல்ல சொன்னதா நான் சொல்றேன். அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீடியோ வேறையா வச்சிருக்காங்க இல்லையா? நகைய கொண்டு போய் வச்சது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் பரமகிட்ட சொல்றேன் பாரு, அப்படின்னு கலா சொன்ன உடனே, நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். நீனும் இந்த ரஞ்சிதமும் என்னெல்லாம் பேசுனீங்க? பரமன தனக்கு கீழ ஒரு அடிமையா வச்சுக்கிறதுக்காக தானே பரமன உங்க கூடயே வச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் பேசுனத நான் கேட்டுட்டேன். நானும் பரமன்கிட்ட இதெல்லாம் சொல்றேன். அப்படின்னு இளமதியும் சொல்றாங்க. ரஞ்சிதத்துக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ரஞ்சிதத்துக்கும், கலாவுக்கும். அப்படா நம்மள பத்தி ஏற்கனவே இவளுக்கு தெரிஞ்சிருக்கே! அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன? இதுவரைக்கும் மறைஞ்சிருந்து ஒவ்வொருத்தர் சதி திட்டத்த பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் டைரக்ட்டா சண்டை போட்டுக்க போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.